உலகத்து நிதிகளை எல்லாம் குபேரனிடம் ஒப்படைத்தார் சிவன். வடக்கு திசைக்கு அவரை அதிபதியாக்கி அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராக்கினார். செல்வத்தின் அதிபதியான திருமகளுக்கு துணையாக குபேரனை நியமித்தார் சிவன். சிவபெருமானுக்கு பிரியமான நண்பனாக குபேரன் மாறினார். இதனால் சிவசகா என்ற பெயரையும் கொண்டார். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தவமின்றி சிவனை தரிசித்த காரணத்தால்தான் உலகத்து நிதிகளை எல்லாம் குபேரன் பெற்றார். தனக்கென ஒன்றையுமே எதிர்பாராத குபேரனின் தியாகச் செயலை போற்றியே அவர் தேவருலகின் நிதி அமைச்சர் பொறுப்பை பெற்றார். அது மட்டுமா? காக்கும் கடவுளான திருமாலின் அம்சமான வெங்கடாசலபதிக்கே கடனும் கொடுத்தார் குபேரன். எனவே நியாயமான நேர்மையான எவருக்கும் நிச்சயம் உயரிய பொறுப்புகள் வந்தே தீரும். காலம் தாழ்ந்து நடைபெற்றாலும் கட்டாயம் தன்னலம் கருதாத பண்பாளர்களுக்கு சிறப்புகள் வந்தே சேரும். குபேரனை ஒருவர் மனமுருகி பிரார்த்தித்தால் குபேரன் வழங்கும் குபேர செல்வம் அந்த பக்தருக்கு திடீர் செல்வமாக வந்து சேரும்.